சுவை தரும் தென்கனியே சுவை தரும் தென்கனியே சுவை தரும் தென்கனியே நோக்கும் பொழுதை புலன்களுக்கே எல்லாம் நோக்கும் பொழுதை புலன்களுக்கே எல்லாம் சுவை தரும் தென்கனியே கனியே கனியே கனியை பார்க்கும் பொழுதே மெய்வாய்கள் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலனுக்கும் சுவை தரக்கூடிய கனிமா அப்படி கனி தன்னம் தனியாக காணகத்தில் இருந்தால் பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் தாரதரே தாரதரே பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி சரி, அந்த கனியை பார்த்த மாத்திரத்திலே ஐம்புலன்களுக்கும் செவி கொடுக்கும் என்று தெரிவித்தீர்கள். உண்மையாக மாப்பிள்ள. கனி என்றால் பறவைகளுக்கு விருப்பம் அதிகம். நிச்சயம். அது பயந்து ஓடுதுன்னா ஒண்ணு கனி பழுக்காம இருக்கணும், இல்ல கொடூரமா இருக்கணும், இல்ல அருவருப்பா இருக்கணும். பழுக்காம இருக்கா அருவருப்பா இருக்கா? முருகா, கனி என்றாலே பறவை இனங்களுக்கு சுவை தெரியுது, விருப்பம் அதிகம், விருப்பம் அதிகம். ஆக இருந்தாலும் அப்பேற்பட்ட பறவை இனங்களுக்கே எட்டாத உயரத்தில் இருப்பதனால மாப்பிள்ள தூரமா இருக்கும். தூரமா எட்டாத உயரத்தில் எட்டாத கொம்பில் நாரதரே நாரதரே கனியை கூறுகின்றீர்களா அல்லது கண்ணியை புதர்க்கமாகவே பேசுகின்றீர்? முருகா, குதர்க்கம் என்றால் எட்டும் பிடிக்கு 2 கொம்பு உண்டு, அந்த கொம்பை பற்றினால் கனி கிடைக்கும் என்று தெரிவிக்கின்றேன். நிச்சயமா எங்க அண்ணனுடைய விநாயக பெருமானின் கொம்பை பற்றினால் கனி கிடைக்கும். உண்மைதான் மாப்பிள்ள. கனியா கன்னியா கண்டு வந்தது முருகா, கண்டு வந்தது கனி அல்ல கன்னி. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கின்றது அமுதவள்ளி சுந்தரவள்ளி. அமுதவள்ளியவோ தாங்கள் தென்பரம் என சொல்லக்கூடிய திருப்பரங்குன்றத்திலே வைத்து உங்களுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. ஆக இளையவளோ சுந்தரவள்ளி சுதந்திரமாக இருக்கின்றால் இந்த திணைவலை சோலைக்குள்ளே. சுதந்திரமா இருக்க விடலாமா? நல்லாவா இருக்கு? விட்டு பிடிக்கணுமா இல்லையா? ஆக சுதந்திரமாக இருக்கின்றால் அண்ணவளைக்கு மனமடிக்கணுமா? எங்க இருக்கிறா? திணைவலை சோலைக்குள்ளே. விட்டாலாம் பிடிக்க முடியாது. இவ்வளவு நேரம் பொறுமை காத்தீங்க. சரித்தேன். பொம்பளைன்னு சொன்னா பேய் கூட இறங்கணும்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? தாங்கள் என்ன விதி விலக்கா? ஆக உள்ளதான் மாப்பிள்ள இருக்கா? தாங்கள் இப்படியே சென்றுட்டீங்கன்னா பொம்பளைன்னு சொன்னா ஆமா பேய் இறங்கும். இறங்கும். இப்படித்தான்
யமதர்மன் ஒரு நாள் பூலோகத்திற்கு வந்திருக்கிறார். பூலோகத்திற்கு வந்தவன் என்ன செய்யறான்? ஒரு அழகிய பெண்ணை பார்த்து மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிறான். கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் மகனையும் பெற்று எடுத்துறான். சரிங்க. அப்படியே இருந்து பல நாள் பூலோகத்துல இருக்கான். பூலோகத்துல இருந்தவனுக்கு இவள் முகத்தை பார்த்து பார்த்து சலிப்படைஞ்சு போச்சு. யாருக்கு? யாருக்கு? யமனுக்கு. இவளை விட்டுட்டு ஓடிடலாம்னா பிள்ளை பாசம் தடுக்குது, போக முடியல வேணால. அப்ப பார்த்தாங்க, கொஞ்ச நாள் இருந்து பார்த்து பையன் ஒரு தக்க பருவத்திற்கு வந்து விட்டான். அப்ப என்ன சொல்றான்? மகனே, நான் இந்த பூலோகத்தை விட்டு உன் தாயை விட்டு விலகி இருக்கலாம் என்று கருதுகிறேன். ஒரு வைத்தியம் செஞ்சு பொழைச்சுக்க. வைத்தியம் செஞ்சு நீ வைத்தியம் செய்ய போகும் பொழுது நான் எந்த வீட்டில் இருக்கின்றனோ அந்த வீட்டுக்கு வைத்தியம் பார்க்காத. உயிரை காப்பாற்றி விடக்கூடாதுன்றதுக்காக. நான் இருக்கேன், நான் இல்லை அப்படின்னா வேண்டிய அளவு வாங்கிட்டு வைத்தியத்தை பாருன்றேன். இவனு நல்ல வசதியா வந்துறாங்க. என்ன ஆகி போகுதுன்னா, ஒரு நாள் நிலைமையில அந்த நாட்டினுடைய இளவரசிக்கு உடம்பு முடியாம போயிருது. அந்த நாட்டு இளவரசிக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருது. அப்போ ஊர்ல இருக்க வைத்தியனை பூரா கூப்பிட்டு வைத்தியம் பார்த்துட்டாங்க, காப்பாற்ற முடியல. அப்ப இந்த பையனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வைத்தியம் பார்க்க போகும் பொழுது உள்ள யார் இருக்கா? அவனுடைய தந்தை இருக்கிறாரு. யமனாகப்பட்டவன் இருக்கான். இவனுக்கு என்ன நோக்கம்னா, ராஜா என்ன சொல்லியிருக்காரு? என் மகளை காப்பாத்திட்டா நாடு உனக்கு, நாட்டுல பாதி உனக்கு தந்துறேன். ஓஹோ. என் மகளையும் உனக்கே கட்டி கொடுத்துறேங்கிறான் வைத்தியங்கிட்ட. இவன் பார்க்கிறான், என்னடா அப்பா உள்ள இருக்காரு, இவளை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியுது. ஆனா நாட்டுல பாதி, எந்த நாட்டுக்கு ராஜாவாகிடலாம், அழகான பெண்ணும் கிடைக்கும். என்ன சொன்னான் தெரியுமா? ஒரே வார்த்தை தான். என்ன சொன்னாரு? அம்மா, அப்பாவை தேடிக்கிட்டே இருந்தீங்களே, இந்த உள்ளதான் இருக்காருன்னு சொன்னேன். எமே பயந்து ஓடியே போயிட்டானா. ஓஹோ. பெண் என்றால் பேய் இறங்குனீங்களே, யமனே பயந்திருக்காருன்னு சொல்றீங்க. அப்புறம் பேய் பயப்படா என்ன, பயப்படலாட்டி என்ன? முருகா, சென்று மனம் முடித்து வரட்டுமா மாப்பிள்ள? தாங்கள் இப்படியே சென்று விட்டீர்கள் என்றால் அவங்கள் தாங்களை உடனே ஏத்துக்குருவா. சரி, முருகப்பெருமானே வந்துட்டாரே, ஆட்கொள்ள வந்துட்டாரேன்னு சொல்லி ஏத்துக்குருவா. முருகா, அவளை தாங்கள் கடிமணம் செய்யணும் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள அப்படி? உண்மையாக. ஏன்னா அவளோ வேடுபகுலத்து பெண், தாங்களும் ஒரு வேடுவனாக சென்று மான்குட்டியை தேடி வந்தேன் என்று வழக்குரைத்தாடி பெண்மகளை கடிமணம், அதாவது காதல் திருமணம் செய்து எனக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது ஒரு காட்சி தரணும் மாப்பிள்ள. அப்படியே தருகிறேன். அப்படியே ஆகட்டும் மாப்பிள்ள. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, காளிதாசன்
கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ எல் ஜீவனே மாலை கருகளில் சோடி கருங்கோயில் ஏன் பாடுவோம் கண்ணு குருவண்டு கிளி காது குறுக்காது கிழிச்சி குருவஞ்சி கொடி நீதானம்மா கண்ணு குருவண்டு கிளி காது குறுக்காது கிழிச்சி குருவஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவளும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே சந்தித்ததும் சிந்தித்ததும் சிந்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நாளும் வெண்மேகம் வந்து தீண்டாத வாழும் தாங்காத ஏக்கம் போதும் போதும் ராசாத்தி உன்ன காணாது நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானே உன்ன தேடுது ராசாத்தி உன்ன காணாது நெஞ்சு காத்தாடி போலாடுது நீயும் நானும் நாளைதான் மாலை சூடலாம் வானமூர்த்தியாவுமே வாழ்த்து பாடலாம் நீயும் நானும் நாளைதான் மாலை சூடலாம் வானமூர்த்தியாவுமே வாழ்த்து பாடலாம் விழியில் ஏன் கோபமோ விரகமோ தாபமோ விரகமோ விரகமோ தாபமோ நீ இல்லையே நான் இல்லையே ஊடல் போடும் நேரம் நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலம் நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலம் வராமல் வந்தையல் தேவி நன்றி 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 இந்த பொன்னான வாய்ப்பினை அளித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் என்னை சுற்றுவட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளருமாகிய இவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது அன்பு உடன்பரவா அன்பு சகோதரர் கரூர் மாநகரம் போற்றக்கூடிய மிருதங்க வித்துவான் அன்பு அண்ணார் விக்னேஷ் அண்ணார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த இசைக்கலைஞர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க வேண்டும் என்ற முறையில் அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றினை உரித்தாக்கி கொண்டு இங்கே ஒளிப்பதிவு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணாருக்கு மனமார்ந்த நன்றினை உரித்தாக்கி கொண்டு உங்களிடமிருந்து நீங்க அப்படி வருகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மூத்திரம் அடிக்கீங்களா? மூத்திரமெல்லாம் அடிச்சிடணும். ஏன்னா பெட்டிக்கார இனிமேல் ஓசு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. மியூசிக் பாட்டில் ஓசு மாட்டிக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அடிச்சுட்டு அது பாட்டுக்கு பின்னாடி போயிரு. நாங்கள் பின்னாடி போயிட்டு போயிட்டு வந்துடும். உங்களுக்கு தான் பாவப்பட்ட செம்ம இருக்கட்டும். இருந்தாலும் பாருங்க, என் பொண்டாட்டி பார்த்தீங்களா? ஏன் பார்க்கல? ஆமா, ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி எனக்கு மட்டுமா பொண்டாட்டி? எங்க ஊருக்கு தெய்வம் மாதிரி நல்ல ஒரு மனுஷி. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் பொண்டாட்டி மாதிரி என் பொண்டாட்டி கிடையாது. என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப புத்திசாலி. இப்படி எல்லாரும் பொண்டாட்டி மாதிரி உன் பொண்டாட்டி கிடையாது. உன் பொண்டாட்டி ஏதாவது மிருக பிறவியா? இல்லனே, இல்ல வேற ஏதாவது? ரொம்ப புத்திசாலி. எப்படி புத்திசாலி கேக்குறீங்க? எப்படி? ஆமா, நீயும் மாமா நீ என்ன முறைய மாத்திர? நீ மாமா வேணுமே. சரி, உன் தங்கச்சி நீயே சாப்பிட்டுக்க. இப்படி பாருங்க, என் பொண்டாட்டி புத்திசாலி எதுக்கு தெரியுமா சொன்னேன்? எதுக்கு? இப்ப இந்த காலத்துல இப்பயும் பெண்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கூட வராது. இருக்கட்டும், இருக்கிற பெண்கள் உட்காந்துருக்கீங்க. யாராவது வீட்டில் அரிசி ஊற வச்சு மாவு ஆட்டுறீங்களா? ஏங்க, நான் மாவு ஆட்டுவேன்னு சொல்லி ஒருத்தராவது கை தூக்குங்க பார்க்கலாம். மாவு பாக்கெட்டே விற்கிது 30 ரூபாய்க்கு. அது சும்மா அதை பொய். பார்த்தியா, கர்நாடகாரர் சொல்கிறாரு பார்த்தியா? எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. ஏன்னா வீட்டில் இப்போல்லாம் யாரும் மாவு அரிசி ஊற வச்சு மாவு ஆட்டுற கிடையாது. இப்போல்லாம் பாக்கெட்டாக மெடிக்கல்லேருந்து இந்த மல்லிகை கடை முதற்கொண்டு எல்லாம் மாவு பாக்கெட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இந்த மாவு பாக்கெட்டு வாங்குறதுன்னு சொல்லி என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா, மச்சான் மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வா, நான் தோசை ஊற்றி தரேன்னு சொல்லிட்டான். என் பொண்டாட்டி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக என்ன பண்ணிட்டு மாவு பாக்கெட் 4 பாக்கெட் மாவு வாங்கிட்டு போகிறேன்.
4 பாக்கெட் மாவு வாங்கிட்டு போய் 4 பாக்கெட்டா? ஆமா ஆ 4 பாக்கெட் மாவு வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டி கையில கொடுத்தா ஆ என் பொண்டாட்டி பேப்பர் மாதிரி நைஸா 3 தோசை சுட்டுட்டான். உன் பொண்டாட்டியா? ஆமா 4 பாக்கெட் மாவுலையா? 4 பாக்கெட் மாவுல 3 தோசையா? 3 தோசை நைஸா? நைஸா அடேங்கப்பா. பேப்பர் மாதிரி நைஸா ஆ அந்த மாதிரி அழகான தோசையை என் பொண்டாட்டி சுட்டுட்டான். சரி. என் பொண்டாட்டிக்கு எனக்கு சண்டை வந்துருச்சு. ஆ நாம்பள வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்து போடுறேன், ஆ எனக்கு தான் 2 தோசை நான் சொல்ல. சரி. என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா, அடுப்படியில் சிரமப்பட்டு சுட்டது நானு, ஆ எனக்கு தான் 2 தோசைன்னு என் பொண்டாட்டி சொல்ல. சரி. எனக்கு 2 நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஆ நாங்க 2 பேரும் யோசனை பண்ணி பார்த்தோம், என்னான்னு? எதுக்கு 2 பேரும் சண்டை போடணும், ஆ 2 பேத்துக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம். உனக்கு 2 வேணுமா, உனக்கே வச்சுக்க, அது உன் தங்கச்சிதே நீயே வச்சுக்க. இப்படி பாருல நான் எதுல விட்டேன், வாயில நீயும் சேர்த்துட்டியா இருக்கட்டும். 2 தோசை அப்படி சொல்லு. எங்க அப்பா சொல்றாரு, ஒரு கண்ணாடிக்கார அப்பா, 2 தோசையில நாங்க 2 பேரும் சண்டை போட வேணாம், 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வச்சுக்கிட்டோம். என்ன போட்டி? என்ன போட்டி தெரியுமா? 2 பேருமே வாய் திறந்து பேசக்கூடாது. சரி. யாரு கடைசி வரைக்கும் பேசாம இருக்காங்களோ அவங்களுக்கு தோசை 2. சரி. யாராவது வாய் திறந்து பேசிட்டா வாய்ப்பு இல்லை. யாரு கடைசி வரைக்கும் பேசாம இருந்தா தோசை 2. யாராவது அவசரப்பட்டு வாய் திறந்து பேசிட்டா சரி அவங்களுக்கு தோசை 1. அப்படி போட்டி வச்சு நானும் என் பொண்டாட்டி எகுத்து சாஞ்சு என் முகத்தை என் பொண்டாட்டி போட்ட, பொண்டாட்டி முகத்தை நான் பார்க்க எகுத்து உட்காந்து போட்டி வச்சு எங்க 2 பேருக்கு நடுவில் தோசை இருக்குது. சரி. நான் என் பொண்டாட்டியை பார்க்க, அந்த தோசையை பார்க்க வீடியோ பிடிப்பேன். அதிகமாக வீடியோ பிடிக்கிறேன். நான் வேற ஏதாவது பார்த்து வீடியோ பிடிச்சி கூட பரவாயில்ல. ஏவாப்பா அந்த இட்லி நீ வேற, என் பொண்டாட்டி தூங்குறப்ப வேற ஏதாவது பார்த்துருப்ப. இட்லின்னு நீ வேற ஏதாவது சொல்ல, நீ கதையை மாத்தாதீங்க. நான் எதுல விட்டேன், வாயில, அது வாய் சோறுங்கிற வாய். நான் என் பொண்டாட்டி பாக்குறேன், கீழே தோசையை பாக்குறேன். சரி. எனக்கு மனசு படப்படன்னு அடிக்குது. எப்படியாவது என் பொண்டாட்டி வாய் திறந்து பேசணும், நம்ம 2 தோசை திங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில உட்கார்ந்துருக்கிறேன். சரி. என் பொண்டாட்டி இந்த மகளிர் மன்ற சுய உதவி குழுல லோன் எப்ப வந்துச்சோ நாசமா போக, எல்லாம் வீட்டுல வந்து லோன் வாங்க வாங்க சொல்லிடுறாங்க. வாங்கினதும் போய் என் பொண்டாட்டி, அப்பெல்லாம் என் பொண்டாட்டி சைஸ் பண்ணுவாங்க ஒரு பொம்பளை ஆளுங்க. ஆம்பளைக்கு லோன் வேணாம்னு சொன்னா போது, மச்சான் எப்படியாவது லோன் வாங்கிக்கலாம், கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட டே போடா வாடான்னு தான் சொல்லுவாங்க. சரி. இந்த லோன் வாங்குறதுக்காக மச்சான், அத்தா, புருஷன் அப்படி கொஞ்சம் பேசுவாங்க. நம்ம ஆளுங்க தண்ணி போற ஆளுங்க வந்து வேணாம்னு சொன்னாச்சுக்க, இந்த உனக்கு உடம்பெல்லாம் வலிக்க, போய் 150 ரூபா கடை வாங்கிட்டு வந்து இந்த போய் நீ தண்ணி போட்டு சாப்பிட்டு வா அப்படிம்பாங்க. அப்ப தண்ணி குடிச்சு வந்து அவன் சரின்னு சொல்லிடுவான்ல. என்ன தண்ணி? அந்த பட்ட தண்ணிதே அப்படிங்கிற ஒரு நப்பாசில இந்த லோன் வாங்கி லோன் காசு கட்டல. சரி. என் பொண்டாட்டி வந்து அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொன்ன இருக்கா, தூமிய குடிக்க, அதை குடிக்க, இதை குடிக்கணும். யாரே கேக்குற? இல்ல உனக்கு அறிவு இருக்கால, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் அவனை வச்சிருக்க இவனை வச்சிருக்கிற, ஏன் லோன் காசு கட்ட தெரியாதா? சரி. அவன்கிட்ட வாங்கி கட்டு, இவன்கிட்ட வாங்கி கட்டு, மைசூர்காரர் வாங்கி கட்டு, வீடியோ பிடிக்கிற அவர்கிட்ட வாங்கி கட்டு. சரி. அப்படின்னு என் பொண்டாட்டி கழுவி ஊத்துறாங்க. என் பொண்டாட்டி வாய் திறந்து பேசக்கூடாது. கடைசி வரைக்கும் அவ பேசவே இல்லை. அப்புறம் ஏன் பேசல? பேசலாம் தோசை ஒன்னா போயிரும். அம்மா அவளும் பேசல. சரி. எங்க ஊர்ல அன்னைக்கே தர்மகாத்தா வந்து ஊர்ல கூட்டம் போட்டிருக்க, ஊர்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு வான்னு சொல்லி எங்க ஊர்ல சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ஊருக்கு சனம் பூரா சேர்ந்து என்னை வந்து கூப்பிடுறாங்க. சரி. தம்பி ஊர்ல கூட்டம் போட்டு திருவிழா வைக்கணும் தம்பி, வாதம்பி இப்படி கூப்பிடுறாங்க. சரி நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தேன். சரி. ஆனா வாய் திறந்து சொன்னா தோசை ஒன்னா போயிரும். நானும் பேசல, என் பொண்டாட்டியும் பேசல. சரி. இந்த லோன் காசு வாங்க வந்தவளும் இந்த கூட்டம் வந்தாலும் ஊர் சனம் போற எல்லாம் வந்துட்டாங்க. சரி. இவங்க நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் பேசாம இருந்தோம். சரி 2 பேரும் கடைசி வரைக்கும் பேசாம இருக்காங்க, 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சரி. செத்து போயிட்டா முடிவு பண்ணி ஊர் சனத்துக்குள்ள சொந்த பந்தக்கார ஆளை விட்டு என் கூட பிறந்த அக்கா, அண்ணன், தம்பி எல்லாமே அழுதுட்டு வர்றாங்க. சரி. அது என் கூட பிறந்த அக்கா இருப்பாரு, அக்கா. அங்கிருந்து ஐயோ தம்பி நம்ம எப்படியெல்லாம் பொழைச்சோம்னா தம்பி, கடைசியில இப்ப என்னை விட்டுட்டு போறியானா தம்பின்னு அழுதுட்டு வந்து கல்லு தட்டி விட்டு கீழே விழுந்து நெத்தியில ரத்தம் வருது. சரி. ஒரு கூட பிறந்த அக்கா நெத்தியில ரத்தம் வந்தா கூட பிறந்த தம்பிக்கு மனசு துடிக்காதா? அப்படி துடிக்கும்ல. எனக்கெல்லாம் துடின்னு துடிக்குது. அக்கா நீ அழுவாதக்கா, சரி உன் தம்பி நான் உசுரோடு இருக்கேன் அப்படின்னு எந்திரிச்சு சொல்லலான்னு பார்த்தேன். ஆனா சொன்னா தோசை ஒன்னா போயிரும். கடைசி வரைக்கும் நான் பேசல.
அப்பயும் பேசல. ஆ, சரி இந்த முடிவு பண்ணிட்டாங்க ஊர் முக்கியஸ்தான என்ன பண்ணிட்டா சின்ன சைஸ் ஊர்ல வைக்கிறதா பேய் பிசாசு வந்து சொல்லிட்டு எங்களை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டாங்க. சரி. சுடுகாட்டுல தூக்கிட்டு போய் என் பொண்டாட்டி மல்லாக்க படுக்க வச்சு ஆ, என் பொண்டாட்டி மேல என்னை குப்பரிக்க படுக்க வச்சு. சரி. ஏன்னா நாங்க புதுசா கல்யாணம் பண்ணாலும் அம்மா அங்கேயாவது ஒற்றுமையா இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க போட்டுட்டு வந்துட்டாங்க. ஒன்னும் அனுபவிக்காம இருப்பீங்க. ஊர் சிரமெல்லாம் வந்துட்டாங்க. ஆ, இந்த பணம் வேக்கிறதுக்கு வந்து 3 பேர் இருக்கிறாங்க. சரி. இந்த 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க, நெருப்பு வச்சு போய் கீழே உட்கார. ஆ, அந்த நெருப்பு சுறுசுறுன்னு என் பொண்டாட்டி முந்தானை பிடிச்சி அப்படியே லேசா சுறுசுறுன்னு என் பொண்டாட்டி குண்டில சுருக்குன்னு பிடிச்சா இல்லையா, சரி. மச்சா எனக்கு ஒன்னே போதுன்னு அவன் எந்திரிக்க. ஆ, நான் போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல எனக்கு 2 நான் எந்திரிக்க. ஆ, நாங்க 2 பேரும் எந்திரிக்க பார்த்து இந்த பொண வைக்க வந்தாங்களா 3 பேர், அம்மா. அவங்க 3 பேர் நம்ம 3 பேர் இருக்கிறோம். சரி. செத்து போய் அவன் ஆவியா வந்து நம்ம 3 பேர்த்த கூறு போறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க முன்னாடி ஓட. பின்னாடி எனக்கு 1 எனக்கு 2 நாங்க பின்னாடி ஓட. சரி. இப்படியே அடிச்சு புடிச்சு வீட்டுல போய் தோசை திங்கிட்டு ஒரு நம்ம போட்டி ஜெயிச்சிட்டுமே அம்மா. ஒரு சந்தோஷத்துல ஆ, தலையோட தண்ணி ஊத்திட்டு அப்படியே தோசை சட்டி திறந்து பாக்குறேன். சரி. கடைசியில தோசையும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஏன்னா இளவுக்கு வந்து தின்னுட்டு போயிட்டாங்க. போச்சா? இளவுக்கு வந்து அழுகு வந்தாங்க தோசை தின்னுட்டு போயிட்டாங்க. இது ஏன் சொல்றேன், அது கை விட மாட்டேங்க உள்ள அவர் ரெடியா இருக்கிறாரு. அதனால என் பொண்ணு